ஒரு எரிபடையின் உயர்ந்தபட்ச உயரத்தில் அதன் இயக்கப்பாட்டு சக்தி அதன் தொடக்க இயக்கப்பாட்டு சக்தியின் 1/4 ஆகும். கிடையுடன் எரிபடையின் எரிய கோணம் யாது? வழித்தடையை புறக்கணிக்க. எனவே இது ஒரு எரிய கேள்வி. இதில் எரிய கோணம்ன்றது இது, இந்த கோணம் தான் என்னது? எரிய கோணம்ன்றது. உங்களுக்கு தெரியும், ஒரு எரியத்தில் கிடை வேகம் அந்த எரிய இயக்கம் முழுவதும் மாறாமல் இருக்கும். எனவே இது நிலைக்குத்து, அதாவது அடையும் உயர்ந்தபட்ச உயரத்தில் அதன் கிடைவேகம் v. எங்களுக்கு தெரியும், உயர்ந்தபட்ச உயரத்தில் கிடைவேகம் மட்டும்தான் இருக்கும், நிலைக்குத்து வேகம் 0 என்று எங்களுக்கு தெரியும். எனவே கிடைவேகம் எரிய இயக்கம் முழுவதும் மாறாது என்றதால் நிலைக்குத்து உயரத்தில் இருக்கிற கிடைவேகம் ஆரம்ப நிலைக்குத்து உயரம்ன்றது அதிகபட்ச அந்த எரிய இயக்கத்தில் ஈடுபடுற துணிக்கை அடையக்கூடிய உயர்ந்தபட்ச உயரம். அந்த உயரத்தில் இருக்கிற கிடை வேகம்தான் எரிய இயக்கம் முழுவதும் கிடை வேகமாக இருக்கும் என்றதால் இங்கே வேகம் v. ஆனால் எங்களுக்கு தெரியும், இந்த யூவை இந்த கொஸ்டீட்டா இந்த யூவை இந்த டீட்டா கோணத்தினூடாக கூறு பிரிச்சமெண்டா v சமன் u கொஸ்டீட்டாண்டு வரும். v சமன் u கொஸ்டீட்டாண்டு வரும். அடுத்து எங்களுக்கு தரவுண்டு தந்திருக்கிறாங்க. தொடக்க இயக்கப்பாட்டு சக்தியில் 1/4 உயர்ந்தபட்ச உயரத்தில் இயக்கப்பாட்டு சக்தியா? இந்த உயர்ந்தபட்ச உயரத்தில் இயக்கப்பாட்டு சக்தி EK1 எடுப்போம். ஆரம்ப இடத்துல இயக்கப்பாட்டு சக்தி தொடக்க இயக்கப்பாட்டு சக்தி EK0 எடுப்போம். அதாவது தந்திருக்கிறாங்க, உயர்ந்தபட்ச உயரத்தில் இயக்கப்பாட்டு சக்தி அதன் தொடக்க இயக்கப்பாட்டு சக்தியின் 1/4 பங்கண்டு. அப்போ இதை நாங்கள் எப்படி எழுதிக்கொள்ளலாம்? EK0 சமன் 4 EK1 எழுதிக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், இயக்கப்பாட்டு சக்தியோட சமன்பாடு EK சமன் 12 mv². இந்த v என்றது வேகம், இந்த m என்றது திணிவு. அப்போ ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தியை இந்த u என்ற வேகத்தோடு கணிப்போம். ஆரம்பத்தில் இருக்கிற வேகம் இந்த u, அதை கூறு பிரித்தா வர வேகம் தான் இந்த v என்றது. அப்போ இந்த EK0 சமன் 12 mu². இந்த EK1 சமன் 4 தர இந்த EK1 சமன் 12 mv² என்ற இந்த EK1 இதற்குரியது. இங்கே இருக்கிற வேகம் v, நிலைக்குத்து வேகம் இருக்காதுன்றதால கிடை வேகம்தான் அந்த இடத்துல இருக்கிற ஒரே வேகம். இங்கே இருக்கிற ஒரே வேகம் u. அப்போ EK0 சமன் ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தி சமன் 12 mu² வரும். இனி இங்கேயும் m இருக்குது, இங்கேயும் m இருக்குது. ஒரு துணிக்கையிட m மாறாது. இந்த ஹாஃபையும் வெட்டலாம். அப்போ u வர்க்கம் சமன் 4v வர்க்கம். ஆனால் எங்களுக்கு தெரியும், v சமன் u கொஸ்டீட்டா என்ற v வர்க்கம் சமன் u வர்க்கம் கொஸ் வர்க்கம் டீட்டா. இதை கொண்டு வந்து இந்த v வர்க்கத்துக்கு பதிலாக பிரதிட்டோம்னா u வர்க்கம் சமன் 4 தர u வர்க்கம் கொஸ் வர்க்கம் டீட்டா. இங்கால ஒரு u வர்க்கம், இங்கால ஒரு u வர்க்கம் வெட்டுப்பாடும். இந்த 4 அங்கால கொண்டு போனோம்னா கொஸ் வர்க்கம் டீட்டா சமன் 1/4. எனவே கொஸ் டீட்டா ரெண்டு பக்கம் வர்க்க மூலப்படுத்தினோம்னா கொஸ் டீட்டா சமன் 1/4 வர்க்க மூலம் 1/2. அப்போ கொஸ் டீட்டா அரை. கொஸ் டீட்டா அரையாக வருதுண்டா எங்களுக்கு தெரியும், கொஸ் 60 சமன் அரை அண்டு. எனவே டீட்டா சமன் 60 பாகியாக இருக்கும். எனவே விடை 5வது விடை. ஆன்சர் 5.